ஊற்று தண்ணி மலை உச்சியில் இருக்கும். தண்ணி ஓகே, நீ இப்படி போகணும். இதான் ஃபைனல். ஓ, இதுதான் ஊற்று தண்ணியா? இங்கே வர்றது இங்கே வந்து ஊறி வந்துட்டு இருப்பாரு உள்ளேருந்து வடிஞ்சு வடிஞ்சு. ஓகே, ஆனால் பாருங்களேன், அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இது இந்த இடத்துக்கு வர்றது, அது டஸ்ட்டு விழுந்து விழுந்து. ஆனால் ஊற்றுலேருந்து வர தண்ணி ஃபில்டர் ஆகி தான் வரும். கரெக்ட், அது ஊற்றுங்கிறதுனால எவ்வளோ நல்லா. மேலே இருக்கிற தண்ணி இதுக்கு மேலே எங்கே இருக்கு? அங்கேருந்து வருது. அவங்க அம்மாவும் அவரும் எப்படி வந்து இருந்திருப்பாங்க. ஆமாம், அது இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து விருப்பாக்ஷ குகை, சமண மகரிஷி தானே? விருப்பாக்ஷரோட ஜீவ சமாதி அங்கே இருக்கு. அவர்கிட்ட போய் இவர் தவம் இருந்து ரமண மகரிஷி பவர் வாங்கினது. ஓஹோ, அந்த இடத்துல இருந்து அவருக்கு பவர். அவர் பேர் வந்து விருப்பாக்ஷர். விருப்பாக்ஷர். அந்த ஜீவ சமாதியில் உட்காந்து ரமணருக்கே பவர் கிடைச்சிருக்கு. தானே வைப்பாங்க. டாப் நல்லா. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. குரங்கன்ஸ் அவங்களா இருக்காங்க. குரங்கு தான். எப்படி போகிறதா? எப்படி? சரி, போகலாம். அதுதான் ஃபைனல் டச்சு. நம்ப முடியல, மலைக்கு மேலே டாப் ஆஃப் தி டவுன். அவ்வளோதான், திருவண்ணாமலையோட உச்சியில் இருக்கோம். வந்த பாதை போனோம். 2.5 weeks. 2.5 weeks. Oh, yes. Yes, I really do. I don't know how many times I've been here in India since I'm 22. No, 21. I was 21 when I came here first time, starting to travel and all over India, all over, India. Yes. Where you stayed here? So, Ramanashram. no, not directly in the ashram. A little bit further down in the rice fields, there are small huts. There you were staying. Yeah, it's beautiful. It's nice. Yeah, it's got so crowded. First time I was here, it was much more silent, not so much traffic and not so many people. So it got really, really crowded. Yes. Yeah. And where are you from? We are from Coimbatore. Isha Yoga. Isha? No? Where? Jackie was there. Isha. No. I don't know. Karunya University. So, no. Perur. Do you know Perur? Patishwara temple. Perur. That's also Shivan temple. So, Very popular in Coimbatore. Where? Here in this area? South area. South. More, no, I don't know. I don't know this Please one. come and visit our It's nice. Isha Yoga. Very, very nice. Then Very. Velingiri Pundi. Many places are there. Really like இந்த மாதிரி பிளேஸ் தானே. சுயம்பு ஈஸ்வரர். இது எப்படி சொல்றது? கோயம்புத்தூர். Okay. You must come there. To have you enjoy. Have a look. Okay. Yeah. Can you have you something to write? Can you write it down? Yeah. Yeah, I know it really has. Okay. Can you type? அந்த ஜெர்மனிலேருந்து வந்த அந்த அக்கா கிட்ட பேசிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே வந்துட்டோம். இதுதான் ஃபைனல் டச்சுங்க. இதுதான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது.
ரமண மகரிஷி வந்து வாழ்ந்த பிளேஸு. அண்ட் இந்த வீடியோலேயே நான் ஒன்று காமிக்கிறேன். அவரே வந்து அவர் கைப்படவே வந்து நம்ம சிவனை வந்து உருவாக்கியிருக்காரு. அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், மொபைல் எல்லாம் நாட் அலவுடு. நான் திட்டுத்தனமாக எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்குறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபைனலாக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஒரு சிவனை தான் வந்து அவங்களே வடிவமைச்சு வழிபட்டுருக்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சது, பார்த்தாச்சு. நாங்கள் அப்படியே முளைப்பால் தீர்த்தத்துக்கு அந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்குறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் வந்து டாப்பு மலையிலே இதுதான் கடைசி. மறுபடியும் மலையிலேருந்து கீழே இறங்கி போகணும். அப்படி தான் போயிட்டுருக்குறோம் இப்போது. அப்பா அவ்வளோ அழகுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ அழகு. ஏன் ரிஷிகளும் மகான்களும் இங்கே இந்த பிளேஸை தேடி தேடி வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் போனால் தான் தெரியுது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலு. கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி, அந்த அக்காவும் நாங்கள் போகிறப்போ அப்படியே தான் இருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour கழித்து வரும்போது இன்னும் எந்த போனியும் ஆகலைன்னாங்க. சரி, ஓகே கொடுங்க, நம்மளே வாங்குவோம் அப்படின்ட்டு மோர் வாங்கி குடிச்சாச்சு. அது மிச்சமாயிடுச்சு அப்படின்னா அதை அவங்க வந்துட்டு நாய்க்கு குடிக்கிறதுக்கு ஊற்றிடுவாங்களாம். சரி, ஏன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறப்ப. சரி கொடுங்கன்ட்டு நம்மளும் குடிச்சிட்டு அப்புறம் போகிற வரவங்க நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம் வாங்குங்க அப்படின்ட்டு. அது இதில் ஆட் பண்ணலை. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கே தான் இருப்பேன், அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது, காலையில் வந்தேன்னா சாயந்தரம் வரைக்கும் இப்படி தான் இங்கேயே தான் உட்காந்துட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே எந்த பூச்சி புழுவுமே அவங்க பார்க்கலையாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, வந்ததும் இல்லை. அப்படியே வந்தாலும் அது பாட்டுக்கு அது அந்த பக்கம் போகும்போது நம்ம பாட்டுக்கு இங்கே நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் தைரியமாக தான் பேசினாங்க. எப்படியோ போனோம். ஒவ்வொரு யாரெல்லாம் அங்கே பார்க்குறோமோ அவங்ககிட்டலாம் நம்ம பேச்சு கொடுத்து பேசியாச்சு. பேசிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் தானே அவங்களுக்கும். அவங்க யார்கிட்ட பேசலாம் என்ன எப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோடு இருப்பாங்க. நம்மளும் அதை உடச்சி விட்டுருணும், அவ்வளோதான். அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பேச்சு குடித்ததுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி பற்றி, அவங்க நாங்கள் இங்கே இருக்கோம், அதெல்லாமே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நைஸ் திங் தான் நிஜமாவே. யார் என்னன்னு தெரியாத நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாமே சொல்லும்போது எவ்வளோ நம்பி சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். மோர் குடிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு கீழே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே கிடையாது, கீழே போகும்போது லெஃப்ட் சைடில் போகணும். அந்த பிளேஸில் தான் முளைப்பால் தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸில் வந்து ஆமையெல்லாம் இருக்குதுங்க. ஆமையெல்லாம் உள்ளே நீந்திட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. பட் அந்த தண்ணியை வந்து அவங்க எடுத்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தீர்த்தம் அது என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பாருங்கள், இதுதான் அந்த வழி. முளைப்பால் தீர்த்தத்துக்கு போகக்கூடிய வழி இதுதான். இங்கே நிறைய டாக்ஸு, நிறைய மங்கீஸ் இருக்குது தாங்க. அதுதான் மேக்ஸிமம் அதை மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அது ஒரு விதத்தில் நல்லது. வீடு பார்த்தோம், வேறு ஏதாவது பார்த்துருந்தோன்னா அவ்வளோதான். பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ எப்படின்னா, இப்போ போகிற வழியில் முளைப்பால் தீர்த்தம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குவோம். இப்போ நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கிற தான் காமிச்சிட்ருக்குறேன். இப்போ போகிற வழியில் வந்து இன்னுமே வந்து கோயில்கள், காளி கோயிலாகட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு சித்தர் வந்து அந்த குகை இருக்குது. அந்த குகையில் அவரும் வந்து 24 வருஷம் என்னமோ தவம் செஞ்சு ஜீவசமாதி ஆகிருக்கிறாரு. நிறைய சித்தர்கள்ங்க. இந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சித்தர்கள்னால் ஏராளம். ஆனால் அவங்களோட நேம் தான் எனக்கு தெரியலை, அதனால் என்னால் சொல்ல முடியல. பாருங்கள், இதுதான் முளைப்பால் தீர்த்தம். அந்த தொட்டியாட்டு இருக்குது இல்லைங்க, தொட்டிக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு தொட்டியாட்டு இருக்குதுல்ல, அதுதான் முளைப்பால் தீர்த்தம். ஸோ இந்த திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா 260 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது உருவாயிருக்குது. 260 நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் 260,000 கோடி பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாக இருந்திருக்குது, திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருந்திருக்குது, துவாபார யுகத்தில் வந்து தங்க மலையாக இருந்திருக்குது. இப்போ நடக்கிற கலியுகத்தில் இது கல்லாக ஆயிடுச்சுங்க.
அதான் சொல்லப்போனால் இது 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 வந்து ஒரு டெம்பிள். அதோட நேம் பார்த்துருப்பீங்க. இங்கே அங்கங்கே எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணுறது, உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு தன்னிலையை மறந்து உட்காந்துருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிஜமாக. அதுக்கப்புறம் இங்கே ரமண சேஷாத்ரி, அப்புறம் குரு நம சிவாயர், குகை நம சிவாயர், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலரான சித்தர்களுங்க. அது போக அப்பர் சுந்தரர், இவங்க எல்லாருமே மாணிக்க வாசகர் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. அது இதிலெல்லாம் வந்து பயங்கரம் இல்லை? இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எவ்வளோ கோடி வருஷமாக இது வந்து எந்த சேதமும் ஆகாமல் அப்படியே அந்த பழமை மாறாமல் இருக்குது. இதை நம்ம அப்படியே பொக்கிஷமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. ஸோ எங்களால் போக முடிஞ்சது, ஏதோ எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு காமிக்கவும் முடிஞ்சது. இது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். போங்க, போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியும். தென் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் குகைக்குள்ளே உட்காரும்போது அப்படியே வேர்க்குது, உட்கார முடியல, என்னால் உட்கார முடியல. பட் எனக்கு புதுசாக இருந்ததுனாலையா இல்லை மலையிலேருந்து இறங்கி வந்ததுனாலையான்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உள்ளே போன உடனே எனக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த குகைக்குள்ளே போகும்போது இது வந்து மேலே டாப்பு, நம்ம வந்து கீழே இறங்கிட்டுருக்குறோம். ஆனால் இந்த வலது பக்கம் சிவன் இருக்குதுல்ல, இந்த ஒரு கோயிலுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் கீழே. அது வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளேயும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட்டு லைட் வந்து ஃபோனில் டார்ச் அடித்து தான் நான் அந்த பிளேஸையே நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் அந்தளவு கிளியராக தெரியுதான்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். இது வந்து கோயிலாட்டு இருக்குது, அது உள்ளே போனோமே ஒரு குகையாட்டு உள்ளே போகுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் இப்படி ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் குகை இப்படி தான் இருக்குது. பட் அதெல்லாம் எடுக்க முடியல, அதுக்குள்ளே சுத்தமாக அலோடே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளே வர முடிஞ்சது, ஆனால் ரொம்ப இருட்டாக இருந்தது. இங்கே ஒரு ஆள் உட்காந்துட்ருக்கிறது எங்களுக்கு உள்ளே வரும்போது தெரியல. இங்கே ஒரு சிலை இருக்குது, அதை பார்த்தும் நான் பயந்துட்டேன். ஒரு ஆள் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தும் நான் பயந்துட்டேன். என்னடா பண்ணுறதுன்ட்டு இப்போ இந்த லைட் வெளிச்சத்தில் மேபி அவர் தெரியலாம். இப்போ அக்கா போகிறது வந்து உள்ளே அவர் வந்து சமாதி அடைஞ்சிருக்கிறார், சாரி ஜீவ சமாதி ஆகிருக்கிறாருல, அந்த பிளேஸ் தான் இப்போ அவங்க என்னை கூப்பிட்றாங்க. அவங்க உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அது கொஞ்சம் பயமான பிளேஸுங்க. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, நம்மளுக்கெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இருட்டான ஒரு பிளேஸு. நான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல், அங்கிருந்த ஒரு பர்சனை தொந்தரவு பண்ணாமல் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா மேலே பார்த்தது அந்த குகை நம சிவாயர் அவங்க எல்லாரோட பிளேஸ் இப்படி தான் இருக்குது. வெளியே வந்து கோயிலாட்டு இருக்குது, உள்ளே போயாச்சு அப்படின்னா குகை, இந்த மாதிரி குகையாட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, பெரிய விஷயம். இங்கே அப்படியே ரொம்ப பாருங்கள், இதுதான் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, கீழே பூ போட்டு லைட்டாக ஏதோ வச்சுருக்காங்க பிரசாதமாட்ட. இது வந்து என்ன இது ஒரு குழியா இல்லை அதுக்குள்ளேயும் ஒரு ஏதோ உள்ளே போகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டு பாருங்கள். அதில் போட்டிருக்குது 42 வருஷம் உள்ளே இருந்திருக்கிறதா போட்டிருக்குது. எல்லாமே இங்கே சுற்றிலையும் குகைகளும் சாமி கோயில்களும் தான். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இனி அடுத்து என்ன அப்படின்னு இதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே போகல, அப்படியே கொஞ்சம் கால் வலிச்சது, ரொம்ப டயர்டாக இருந்தது ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனாலன்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். அதை நான் வீடியோ எடுக்கலை. அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா சொல்லி அனுப்பிச்சார்ல, அன்னதானம் வந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துட்டோம், போகல, அவ்வளோதான். இனி கிரிவலம் போவோம். அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே தான் அன்னதானம் போடுவாங்க, எப்போவுமே ஃப்ரீ, நீங்கள் எப்போ வந்தாலும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்றைக்கி கிரிவலம் போகிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த இடத்துக்கு விசிட் நான் போடுறதுல ஏதாவது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ஏறும்போது இந்த கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு நான் சொல்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சலுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, தேங்க்யூ இல்லை. என்ன அந்த
வலிக்கல. பட் இங்கே வந்து இந்த பிளேஸ் உள்ள உள்ளேயே போக முடியல, லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.